வணக்கங்க. வருஷத்தின் கடைசி மாதத்தில் சில நாட்கள் தான் இருக்கிறது. ரொம்பவும் அடைக்கப்பட்ட நிலைமையை போல் ரொம்பவும் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கிறீங்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவை பற்றி நம்ம பேச போகிறோம். எந்த கதவு ரொம்ப பாதுகாப்பாக லாக் பண்ணப்பட்டு யாரும் ஈஸியாக திறக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாகவே ஒரு சேஃப்டி லாக்கரோ இல்லை ஒரு பேங்க்குடைய வால்ட்டாக தாங்க இருக்க முடியும். பிகாஸ் உள்ளே இருக்கிற பொருள் அவ்வளவு விசேஷமான ஒரு பொருள். இன்றைக்கி உங்களை சுற்றிலும் இருக்கிற கதவுகள் திறக்கப்படவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே இருக்க நீங்கள் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க. ஒருவரும் உங்கள் மேலே கை போடாதபடிக்கு கர்த்தர் ஒரு சில நேரங்களில் நம்மளை சுற்றிலும் பாதுகாப்பாக கதவுகளை அடைத்து வைத்திருப்பார். அது எல்லாமே நம்முடைய நன்மைக்கு தாங்க. நோவாவுடைய வாழ்க்கையில் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே வைத்து கதவை பூட்டினார். ஒருவரும் திறக்க முடியல. இந்த கதவை அவரே திறந்தார். இன்னைக்கு கதவுகள் பூட்டப்பட்டிருக்குதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் தான் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். வேதவசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினால கனம் பெற்றா என்று. ஆமாங்க, ஏசப்பானுடைய பார்வையில் we have found favorங்கிறதுனால we are valuable. அதனால தான் ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அதனால க்ளோஸ்டு டோர்ஸை நினச்சி கவலைப்படாதீங்க. ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பார். Have a nice day. God bless you.